ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னாக்கா, அதாவது இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலைக்கு தான் போனோம். அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலைக்கு தான் போனோம் கைஸ். சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனால் வேறு லெவலாக இருந்துச்சு கைஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், போகலாம்னு புறப்பட்டு நேராக நாங்கள் எங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து ட்ரெயின் இல்லாததுனால கிருஷ்ணகிரிலேருந்து நாங்கள் ஜோலார்பேட்டை போயிட்டோம். அதாவது நாங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணலான்னு பார்த்தோம். பட் கடைசி டைமில் புக் பண்ண முடியலை. அதனால் நான் ரிசர்வ் கோச் வந்து புக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். போய் டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நாங்கள் இருந்த டைமுக்கு வந்து அங்கே ட்ரெயின் இருந்துச்சு. சரி, நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே டிடிஆர் டிக்கெட்டு போனோமா. கடைசியில் பார்த்தா அந்த இதில் வந்து நான் ரிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த ட்ரெயினில். இப்போ வரோம் பாருங்கள், அந்த ட்ரெயின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கவுண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி, ஒரே டிசப்பாயின்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். இந்த பாருங்கள் கைஸ், இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் வந்து நான் ரிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது புக் பண்ணி போக முடியாதான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்ட்டு சரி நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து சேலம் போயிட்டோம். சேலம் போயிட்டு ஏறுறோம் கைஸ். சரியான மழை கைஸ் சேலத்தில். அதாவது ஜோலார்பேட்லேருந்து சேலம் போயிட்டோம். சேலம் போயிட்டு அங்கேருந்து பாருங்கள் கைஸ், இந்த மலையிலையும் வியூ பாயிண்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இது வந்து சேலத்தில் எந்த இடம்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கைஸ், வேறு லெவலான வியூ. கைஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்துட்டு சரியான மழை கைஸ். இந்த மலையிலலாம் மலையேற முடியாதுன்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே நிறையா பிரசாதமெல்லாம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். மலையேற ஆரம்பிச்சுட்டு மலையில் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணுறோம் கைஸ். அதாவது நாங்கள் வந்து நைட்டில் தான் ஏறினோம். நைட்டில் ஏற தான் சார் கைஸ் பெஸ்ட்டு. ஏன்னா வருத்தி எடுக்கும் சூரியன் இல்லை. அதுவும் இல்லாத அன்றைக்கி பகல் ஃபுல்லாக மழை கைஸ். அதனால தான் நைட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் நைட்டில் அங்கே பாருங்கள் வியூவு எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குது. நாங்களே டார்ச் ஸ்டேஷன் தான் கைஸ் ஏறுறோம். ஏறிட்டு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். நீங்களே பாருங்கள் கைஸ், இந்த நைட்டில் ஏறினால ஒன்றும் தெரியலை. அண்ட் வேறு லெவலாக இருக்கும் அந்த சாமி கிட்டே போகிறது அது இதெல்லாம். நீங்களும் லைஃப்பில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது கைஸ். கைஸ், சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்தாக்க ரெண்டு தான், ஒன்று சாமி ஒன்று சன்ரைஸ் பார்க்க வந்துவிட்டோம். சாமியை ஃபுல்லாக நிறைய நேரம் பார்த்துட்டு நம்ம வேண்டுதலாம் வேண்டிட்டு சன்ரைஸ் பார்க்க வந்துவிட்டோம் கைஸ். சன்ரைஸ் பார்க்க வந்துட்டு அதாவது நம்ம மொபைல் எடுத்து பார்த்தோம் சன்ரைஸ் எவ்வளோ நேரத்துக்கு. கிட்டத்தட்ட 5:53 போட்டிருந்தாங்க. ஆனால் சன்ரைஸ் ஆகிறது கிட்டத்தட்ட 6:30 மணி ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸ் சூழ்ந்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சும்மா ஸ்பீடாக இறங்கி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் கைஸ். அன்றைக்கி நைட் பெஞ்ச மழைக்கு இந்த பாதையெல்லாம் ரொம்ப குறுகலாக வழுக்கும் பாறை மாதிரி இருந்துச்சு கைஸ். அந்த குச்சியை வச்சு தான் நாங்கள் போனோம். போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டு அந்த மொத்த மலையோட வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்கும்.
வெள்ளையங்கிரி மலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்த இடம் தான் அதுக்கு கீழே இருக்கிற ஈஸ்வர் டெம்பிள் கைஸ். ஈஸ்வர் டெம்பிளை பற்றி பயங்கரமாக வேறு லெவலில் சொல்லணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நான் இது மட்டும் தான் ஈஸ்வர் டெம்பிள் நினச்சிருந்தேன். ஆனால் இதுக்கு பின்னாடி பாதாள பைரவின்னு ஒரு கோயில் இருக்குது. அதாவது ஃபுல் ஒரு அந்த காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் கைஸ். நீங்கள் போனால் மோஸ்ட்லி விசிட் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது ப்ளேஸ் எல்லாம். அங்கே இருக்கிற குளம், அந்த சிவன் சிலை பயங்கரமாக இருக்கும் கைஸ். நீங்கள் போய் பாருங்கள் கைஸ், பயங்கரமாக வேறு லெவலாக இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணிங்க கைஸ். ஸோ கைஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கைஸ். எதில் போகிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா ட்ரெயினில் தான். ட்ரெயினோட அனுபவமே வேறு லெவலாக இருந்துச்சு கைஸ். எல்லாம் முடிச்சுட்டு போகிறோம். ஓகே கைஸ், பை பை. இது மாதிரி நிறைய வீடியோ வரும், இன்னும் பெஸ்ட்டாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.